ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி 8 தொகை நூல்களில் அகநானூறு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அகநானூறு. இதை பிரித்து எழுதுனா அகம் கூட்டல் 4 கூட்டல் 100 அகநானூறு. முன்னத்த வீடியோவில் பார்த்துருப்போம். இது 13 அடி சிற்றல்லையும் 31 அடி பேரெல்லையும் கொண்ட நூல். 145 புலவர்கள் பாடிய 400 பாடல்களை கொண்டது. இந்நூலை தொகுத்தவர் யாருன்னா மதுரை உப்புடிக்குள்ளார் மகனார் உரித்திர சன்மர். தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. இந்த தொகுப்பித்தவர் அரசர். ஞாபகம் வச்சிங்க. கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்த அகநானூறு பாடல் மன்னர்கள், வள்ளல்கள், வரலாற்று செய்திகள், இயற்கை வர்ணனைகள், உள்ளுரை, இறைச்சி முதலான செய்திகளை பற்றி விரிவாக எடுத்துரைக்கிறது. இன்னொரு தடவை பாருங்கள். இது மன்னர்கள், வள்ளல்கள், வரலாற்று செய்திகள், இயற்கை வர்ணனைகள், உள்ளுரை, இறைச்சி முதலான செய்திகளை விரிவாக எடுத்துரைக்கிறது. அகப்பொருள் நூல் தமிழில் பல இருப்பினும் அகம் என பெயர் பெற்ற இலக்கிய நூல் இதுதான், அகநானூறு தான். அகப்பொருள் இலக்கணத்திற்கு இலக்கியமாக திகழும் நூல் அகநானூறு. இன்னொரு தடவை பாருங்கள். அகப்பொருள் இலக்கணத்திற்கு இலக்கியமாக திகழும் நூல் அகநானூறு. இலக்கணத்திற்கு இலக்கியம் அகநானூறு. சங்ககால இலக்கியங்களில் அதிகமாக பாடப்பட்ட பாடல் பாலைத்திணையை சார்ந்ததாகும். சங்ககால இதில் அதிகமாக பாடப்பட்ட பாடல் பாலைத்திணையை சார்ந்ததாகும். அடுத்து குடைவோலை தேர்தல் முறையை பற்றி கூறும் நூல் அகநானூறு. குடைவோலை தேர்தல் பற்றி கூறும் நூல் அகநானூறு. அடுத்து வடநாட்டு செய்திகள், நந்தர்கள் மற்றும் மௌரியர்களின் படையெடுப்பை கூறும் நூலும் இந்த அகநானூறு தான். அடுத்தது ஒழுங்குமுறையில் தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல் அகநானூறு ஆகும். ஒழுங்குமுறையில் தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல் அகநானூறு. பண்டைய தமிழரின் திருமண முறைகளை 86 136வது பாடல்கள் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து நூலோட சிறப்பு பெயர் என்னன்னா, நெடுந்தொகைனா அகநானூறு, பெருந்தொகை நானூறுனால் அகநானூறு, அகப்பாட்டுனால் அகநானூறு. நெடுந்தொகை, பெருந்தொகை நானூறு, அகப்பாட்டு இதெல்லாம் அகநானூரோட சிறப்பு பெயர்கள். அடுத்து அகநானூரில் 3 பிரிவுகள் இருக்குது. ஒன்று களிற்று யானை நிறை மணி இடை பவளம் நித்திலை கோவை 120 பாடல், 180 பாடல், 300 பாடல். 1 to 120 களிற்று நிறை யானை. அதிலிருந்து ஒரு 180 கூட்டினா எவ்வளோ வரும்? 120 to 300. அடுத்தது 400. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பாடலின் வரிசை 1 3 5 7 அப்படின்னு வர்றது பாலைத்திணை. இந்த 1 3 5 7ங்கிறது ஒற்றைப்படை ஞாபகம் வச்சுங்க, அது பாலைத்திணை. மற்றதெல்லாம் பாருங்கள், எல்லாம் இரட்டைப்படை. 2 4 6 10, 2 8 12 18 இப்படி குறிஞ்சித்திணை. 4 14 24 34 இது முல்லைத்திணை. அடுத்து 6 16 26 மருதத்திணை. 10 20 30 40 இதுமாரி வர்றது நெய்தல் திணை. அடுத்து மேற்கோள் என்னென்னு பார்த்தோம்னா, ஓங்குமலை சிலம்பில் பிடவுடன் மலர்ந்த வேங்கை வெறித்தலை வேறுவகுத்தன்ன இது ஔவையார் பாடினது. அடுத்தது பசைப்படு பச்சை நெய்தோய் தன்ன சேயுயர் சினைய மாய்ச்சிறை பறவை புல்லார் புரவி வல்விரைந்து பூட்டி நெடுந்தேர் ஊர்மதி வளவ முடிந்தன்று அம்மனாம் முன்னிய வினையே இது மதுரை மல்லனார் பாடியிருக்காரு. அடுத்து வெள்ளி விதியார் என்ற சொல் சங்ககால புலவர் கரிகாலன் மகள் ஆதிமந்தியின் கணவனை, அதாவது வெள்ளி விதியார் என்ற சங்ககால புலவர் கரிகாலனின் மகன் ஆதிமந்தி தன் கணவனை தேடி அலைந்தது போல இவரும், அதாவது வெள்ளி விதியார் தான் சொல்கிறாங்க, தன் கணவனை தேடி அலைந்தாள் என இப்பாடல் உணர்த்தியிருக்கு. அடுத்து கரிகாலனின் தந்தை இளஞ்சேச்சென்னி. புலவர்கள் இறைவனிடம் வேண்டி பெற்றது சங்க பலகையை. இங்கே இறைவன்கிறது சிவபெருமானை குறிக்கிறது. அடுத்து சங்க புலவர்களின் எண்ணிக்கை இறைவனை சேர்த்து 49 பேர். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இதை மட்டும் படித்தாவே ஓரளவுக்கு அட்டன் பண்ணிடலாம். இதை நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டு மீதி எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நன்றி.